தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புதுக்காலம் 34வது வாரம், செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கனவு நல்லதா கெட்டதா? கனவில் நாம் காண்பதெல்லாம் நம் வாழ்வில் நிறைவேறிவிடுமா என்று சொல்லி எத்தனையோ குழப்பங்கள். அல்லது கனவிலே நான் காண்கின்ற எதிர்மறையான நிகழ்வுகள் என் வாழ்விலே நிகழ்த்தப் போகின்ற செயல்பாடுகள் என்ன? அல்லது நான் கனவிலே வருகின்ற நேர்மறையான ஒரு எண்ணங்களோ நேர்மறையான ஒரு செயல்பாடுகளோ என் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துமா, வளர்ச்சியை கொடுக்குமா? எத்தனையோ சந்தேகங்கள் கனவை பற்றி. ஒரு அறிஞன் சொல்லுகின்றான், தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, மாறாக நம்மை தூங்க விடாமல் செய்கின்றதோ அதுவே கனவு என்று சொல்லுவார். எனில் ஒரு சில நேரங்களிலே கனவு கூட நம்மை உயர்ந்த வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக இருக்கும். அந்த கனவை நாம் மெய்ப்பிக்க முனைகின்ற பொழுது அது நம் வாழ்விலே ஆசீரை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது தொடக்க 28ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரமிருந்து பயந்து தப்பித்து ஓடுகின்ற பொழுது யாக்கோப்பு கனவு கண்டார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்ற ஏணியை போல ஒரு ஏணி அவருக்கு காட்சியளிக்கும். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் தன்னோடு இருப்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அவர் உணர்ந்து கொள்வார், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து கொண்டு முன்னேறுவதற்கு துணையாக அமைந்தது. அதே போல தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது கடவுள் கனவின் வழியாக அவர் வாழ்வில் எடுக்க வேண்டிய முடிவுகளை சொல்லிக் கொடுப்பார். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கனவிற்கு செவிமடுக்கின்ற பொழுது அவனை கடவுள் செல்வனாக மாற்றுகின்றார். அதே தொடக்க நூல் 37 படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு கனவு காண்கின்றார். இந்த கனவின் வழியாக கடவுள் அவருக்கென வைத்திருக்கின்ற திட்டத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அந்த திட்டத்திற்கு ஏற்றார் போல தன்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவரை எந்த கனவு கண்டாரோ அதை போலவே அவருடைய சகோதரர்களும் தந்தையும் மண்டியிட அவரை பார்வோனுக்கு அடுத்த நிலை உயர்த்தி வைத்தார். அதற்கு நடுவில் வருகின்ற எல்லா விதமான செயல்பாடுகளிலும் அவருடைய கனவு மட்டுமே அவருக்கு முன்னால் இருந்தது. கடவுள் கரங்களை தன்னை ஒப்பு கொடுத்தார். 41ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பார்வோன் அரசன் கனவு காண்பதாக இருக்கின்றது. அங்கே யோசேப்பு அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். அந்த கனவு மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக யோசேப்பு சொல்வதையெல்லாம் அந்த பார்வோன் செய்கின்ற பொழுது எகிப்து அந்த பஞ்சத்திலிருந்து காக்கப்படுகின்றது. எல்லா மக்களையும் காக்கிற இடமாக எகிப்து மாறிப்போகின்றது. புதிய ஏற்பாட்டில் கூட யோசேப்பு கனவு காண்கின்றார். கனவின் வழியாக இறை திட்டம் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முற்படுகின்ற பொழுது அன்றே மரியை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு சொல்லப்படுகிறது. அப்படி ஏற்றுக்கொண்டதன் வழியாக இறைவனுடைய திருவுளம் இந்த உலகில் நிறைவேற தன்னை ஒரு கருவியாக யோசேப்பு ஒப்பு கொடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இது இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நேபுகாத்நேசர் அரசர் ஒரு கனவு காண்கின்றான். அந்த கனவின் விளக்கம் தெரியாமல் அவன் குழம்பிக் கொண்டு இருக்கின்ற பொழுது தானியேல் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார். இதோ இந்த உலகத்தின் அரசு நிலையற்றது. இந்த உலகத்தின் அரசு பல்வேறு தன்மைகளை கொண்டதாக இருந்தது. உறுதியுள்ளதாகவும் உறுதியற்றதாகவும், வலிமை உள்ளதாகவும் வலிமையற்றதாகவும், இரண்டும் ஒன்றோடு கலந்ததாகவும் கலக்காதபடி பல்வேறுபட்ட அமைப்புகளில் இந்த உலகத்தின் அரசு இருந்தாலும் அது நிலையற்றது. ஒன்றன் பின் ஒன்றாக அது அழிந்து போகக்கூடியது. காற்றினால் அடித்து செல்லப்படுகின்ற பதர் போல அது அழிந்து போகும் என்று சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் விண்ணக அரசு ஒன்று உருவாக இருக்கின்றது. மனித கையால் உருவாக்கப்படாத ஒரு அரசு உருவாக இருக்கின்றது. அது கடவுளின் அரசு. அது மற்ற எல்லா அரசுகளையும் மேற்கொண்டு என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக மாறுகின்றது என்று சொல்லி இறைவனுடைய அரசாட்சியை பற்றி, இறைவனுடைய விண்ணக அரசை பற்றி அவன் கண்ட கனவுக்கான விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, இதோ இன்று நம்முடைய வாழ்விலும் கூட
நாம் இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுதோ, இறை வார்த்தையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ, அல்லது இறைவனுக்கு ஏற்ற வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொழுதோ தொடர்ந்து ஒரு நிகழ்வு நம்முடைய கனவாக, நம்முடைய எண்ணமாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி அதை காண்கின்ற பொழுது அதை தள்ளிவிடாமல், தவிர்த்து விடாமல், மீண்டும் மீண்டும் என்னுடைய தூக்கத்தை கலைக்கின்ற அந்த நிகழ்வை நாம் என் வாழ்வின் மையமாக மாற்றி அதற்கேற்றார் போல உழைக்க முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் அந்த கனவினை நம் வாழ்விலே மெய்ப்பிக்கச் செய்வார். ஆனால் கனவு காண்கின்ற பொழுது வெறும் கற்பனை கனவாக இருந்து விடக்கூடாது. நான் ஆசைப்படுவதெல்லாம் கனவாக மாறிவிடக்கூடாதான் தூக்கத்திலே வருகின்ற செயல்பாடுகள், கனவுகள். மாறாக கடவுள் நமக்கென வைத்திருக்கின்ற திட்டங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள முற்படுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்பை போலவோ, புதிய ஏற்பாட்டிலே சூசை தந்தையை போலவோ நாம் ஏற்று வாழ முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மையும் கரம் பிடித்து வழி நடத்துவார். அவருடைய நிலையான அரசிலே எவ்வாறு இந்த உலகம் ஏற்படுத்த அவர் விளைய அறை போல நம்முடைய வாழ்விலும் இறைவனுடைய திட்டம் நிச்சயமாய் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அரசாட்சியிலே பங்கெடுக்கிற மக்களாய் நம்மையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம் வாழ்விலே கனவு காண்போம், அந்த கனவு மெய்ப்பிக்கப்பட உழைப்போம். சோம்பலை தகர்த்தெறிந்து விட்டு அந்த கனவின் வழியாக இறை உடனிருப்பையும் இறைவனுடைய அரசாட்சியும் நம்முடைய இந்த வாழ்விலும் இந்த உலகிலும் கட்டி எழுப்ப முற்படுவோம். கடவுள் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். கடவுள்தாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.